தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கீழடி அறிக்கையை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் பாஜக என்றென்றும் எதிரி என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். கீழடியின் உண்மைகளை மறைக்க ஒருபோதும் முடியாது. கீழடி தமிழர்களின் தாய்மடி என்பதை உரக்கச் சொல்வோம் என்றும் அவர் அதில் வலியுறுத்தியிருக்கிறார். கீழடி அகழாய்வு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருப்பதாக எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2023 சமர்ப்பிக்கப்பட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக சு வெங்கடேசன் கூறியிருக்கிறார். பாஜக அரசு தமிழர்களின் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் பாஜக என்றென்றும் எதிரி என்றும் அவர் காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கீழடி தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கை ஒன்றிய அரசால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கீழடி அகழாய்வு தொடர்பான அந்த அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக 2023 ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனால் சமர்ப்பிக்கப்பட்ட கீழடி தொடர்பான அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. பாஜக அரசு தமிழர்களின் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிறது என்று அது தொடர்பாக எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் பாஜக என்றென்றும் எதிரியாகவே இருந்து வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கீழடியின் உண்மைகளை மறைக்க ஒருபோதும் முடியாது என்றும் அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, எம்பி சு வெங்கடேசனின் பதிவு என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்? குறிப்பா இப்போ 2023 ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனால் அனுப்பப்பட்ட கீழடியின் அறிக்கை அது குறித்தும் சொல்லுங்க. திலகவதி, தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அகழாய்வுகளில் மிக முக்கியமான அகழாய்வாக கீழடி அகழாய்வு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 10 கட்ட அகழாய்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. 20,000த்திற்கும் மேற்பட்ட பழமையான தமிழர்களினுடைய பழமையையும் தொன்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது கீழடி அகழாய்வு மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கார்பனேட் செய்யப்பட்ட ஆய்வு முடிவுகளின்படி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் எச்சங்கள் அதிக அளவில் கிடைத்திருக்கின்றன. இந்த கீழடி அகழாய்வை பொறுத்த மட்டில் முதல் 3 கட்ட அகழாய்வை மத்திய தொல்லியல் துறை மேற்கொண்டது. அதன் பிறகு 4வது கட்ட அகழாய்விலிருந்து தற்போது 10வது கட்ட அகழாய்வு வரை மாநில தொல்லியல் துறை மத்திய தொல்லியல் துறையின் அனுமதி பெற்று நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட 3 கட்ட அகழாய்வு முடிவுகள் குறித்த விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதனுடைய தலைவராக இருந்த அந்த 3 கட்ட அகழாய்வுகளையும் நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023 ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றிய தொல்லியல் துறைக்கு இந்த அறிக்கையை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த அறிக்கையில் சில திருத்தங்களை செய்து கொடுக்குமாறு ஒன்றிய குழு ஒன்று அவருக்கு தெரிவித்துள்ளதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மிக காட்டமான பதிவு ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவர் தெரிவித்துள்ள பதிவில் தமிழ்நாட்டு தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரியாக பாஜக இருக்கிறது. 2023 ஆண்டு தொல்லியல் துறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூட்டம் என்பது நடைபெறக்கூடிய நிலையில் கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என ஒன்றிய தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒன்றிய தொல்லியல் துறை எளிதில் முன் வராது எனவும், எனவே தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் எதிரியாக பாஜக இருப்பதால் 3 கட்ட அகழாய்வு முடிவுகளை அறிக்கையாக வெளியிடுவதில் அவர்கள் தாமதிப்பார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.